Hi guys, welcome to channel Zone 14 Football. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இன்னும் 2 நாள் 3 நாளில் UCL குவார்டர் ஃபைனல்ஸ் நடக்க போகுது. அண்ட் ஒரு வழியாக இன்டர்நேஷ்னல் பிரேக் முடிஞ்சு கிளப் ஃபுட்பாலுக்கு வந்துடும். அப்பாடான்னு இருக்குது. உனக்கு எப்படி இருக்குது ஃபீலிங்கு? கண்டிப்பா கிளப் அதுவும் என்ன நாங்கெல்லாம் வந்து நீங்களாவது FA கப்பு UCLன்னு ஆடுறீங்க, யுனைடெட்லாம் ஒன்றுமே ஆடல, வெறும் பிரீமியர் லீக் மட்டும்தான். நான் இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணோம் மேட்சுக்கு, பட் ஸ்டில் UCL வந்திருக்கு. ஸோ ஒரு பயங்கரமான ஃபிக்சர்ஸ்லாம் வருது. ஸ்டார்டிங் ஃபிக்சரே 2 பிக் ஜெயின்ஸ், அதாவது UCLனாலே இந்த 2 டீம் இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது. 2 பெரிய தலைங்க ஆடிக்க போகிறாங்க. பயர்ன் மூனிக் வர்சஸ் ரியல் மேட்ரிட். கண்டிப்பாக இந்த ஃபிக்சர் வந்து எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபிக்சர். அதாவது 2 டீமுமே வந்து சம டீம். அண்ட் கரண்ட்டாக உனக்கே தெரியும், பயர்ன் மூனிக் வந்து ரொம்பவே டேஞ்சரஸாக இருக்காங்க இந்த சீசன், அன்ஸ்டாப்பபுளாக இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் ரியல் மேட்ரிட், அவங்கள பற்றி உனக்கே தெரியும், மித்த காம்படிஷன் எப்படியோ ஆடினாலுமே அந்த UCLன்னு வந்துடா, அந்த UCL ஆந்தம் போட்டால் அவனுங்க வேறு மாதிரி ஆடுவாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இதுதான் சரியான போட்டின்னுவேன். அதாவது இந்த கேமில் ஜெயிக்கிறவன் ஹை சான்சஸ் ஆஃப் வின்னிங் த UCL. ஸோ அந்த மாதிரியான கேம் இது. ஸோ கண்டிப்பாக ரொம்பவே செமையாக போக போகுது. பட் இப்போ தான் ரீசெண்டாக ரியல் மேட்ரிட் கொஞ்சம் மலோர்காவில் ஒரு 2-1 லாஸ். அண்ட் அங்கே பார்த்தோன்னா பயர்ன் மூனிக் வந்து ஒரு ரெமோண்டாடா விக்ட்ரி போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நம்மளால் ஜட்ஜ் பண்ணிட முடியாது அந்த மேட்சஸை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், மேன் சிட்டியோடையே நம்ம எல்லாரும் நிறைய பேர் முடியாதுன்னாங்க, ஆனால் ரியல் மேட்ரிட் பண்ணி காட்டினாங்க. ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன். பட் இருந்தாலும் எனக்கு என்னமோ ரியல் மேட்ரிட் இந்த லெக்கு போயிருமோ எனக்கு இப்படி தோணுது. பயர்ன் மூனிச் இப்போ இருக்க ஃபார்ம் அண்ட் ஸ்ட்ரென்த்துக்கு ரியல் மேட்ரிட் ஜெயிச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதான் என் ப்ரெடிக்ஷன் இந்த இதுக்கு. ஆஹா, ஆமா தெரியும் நீ ரியல் மேட்ரிட் தான் சொல்லுவேன்ட்டு. ரியல் மேட்ரிட் அரே நான் பயர்ன் ஜெயிப்பாங்கடா. ஓ பயர்ன் ஜெயிப்பாங்கன்றியா? இது சர்ப்ரைஸ் ஆச்சு எனக்கு. இல்ல நான் அதுக்கு ரியல் மேட்ரிட் பிடிக்கும் தான், அதுக்குன்னு நான் வந்து என்ன சொல்றது ஃபேராகவும் ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும்ல. இப்போ இருக்க சிச்சுவேஷன் எனக்கு அந்த மேன் சிட்டி மேட்ச் முன்னாடி ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன். ஏன்னா ஓகே ரியல் மேட்ரிடால் பண்ண முடியும், ஏன்னா பிகாஸ் ஆஃப் த டாக்டிக்கல் பிளே. ஏன்னா சிட்டி பிளேக்கும் ரியல் மேட்ரிட் பிளேக்கும் கம்ப்ளீட் கான்ட்ராஸ்டாக இருக்கும். அண்ட் அவங்க பிளேவை நல்லா பிரேக் பண்ண தெரிஞ்சவங்க மேட்ரிட். ஸோ அதனால் ப்ரெடிக்ட் பண்ணேன். பட் இது வந்து இப்போ இருக்க நிலைமைக்கு கண்டிப்பாக டைட்டாக போகும். பட் இருந்தாலும் பயன் தாண்டிடுவாங்களோ எனக்கு தோணுது. ஆஹா, எனக்கு வந்து ஏன்னா போன ரவுண்டே நான் வந்து சிட்டி தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன். ஏன்னா அப்போ நான் ரியலிஸ்டிக்காக பார்த்தபடி மேட்ரிட் வந்து தொடர்ந்து 2 கேம் லீக்ல பாயிண்ட் விட்டாங்க. அண்ட் சிட்டி வந்து நல்லா இப்போதான் கொஞ்சம் ஃபயராக விளாண்டுட்டு இருந்தாங்க, லிவர்பூலெல்லாம் அடிச்சு போட்டு வந்து. ஸோ அதனால சிட்டி ஜெயிப்பாங்கன்னு நினச்சேன் ரியலிஸ்டிக்காக. பட் இருந்தாலும் சிட்டிக்கு இது வந்து அவங்களோட பெஸ்ட் சீசன் இல்லை, தோத்துட்டாங்க, மேட்ரிட் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ நம்ம இந்த ரியாலிஸ்டிக்னு சொல்லி அந்த வார்த்தையை எடுத்துகிட்டே வர முடியாது மேட்ரிட் வந்து UCLல விளாண்டாங்கன்னா. ஏன்னா ரியாலிட்டி UCLல மேட்ரிட் டாமினேஷன் தான் நம்ம பார்த்துருக்கோம் லாஸ்ட் இயர்ஸாகவே. நான் வந்து பார்சலோனா சட்டை போட்டு பேசுகிறேன், பட் ரியாலிட்டி அதுதானே. ரியல் மேட்ரிட் தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க UCLல. பட் நானும் வந்து பயன் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் பயன் வந்து சிட்டி மாதிரி கிடையாது. வந்து பயன் வந்து டிஃபரெண்டா சொல்ல நினைச்சேன், கடைசியில நீ பயன் ரைட்டு. இல்ல நீ ரியல் சொல்லுவ, நான் டிஃப்ரெண்டா பயன்னு சொல்லலான்னு நினைச்சேன். பார்த்தா நீயும் பயன்னு சொல்லிட்ட. ஓகே, பட் ஸ்டில் நான் வந்து பயன் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஃப்ரைபர்கோட வந்து தோக்குற மாதிரி இருந்தாங்க, 2-0 டவுனா இருந்தாங்க 80 நிமிஷம் வரையும். பட் அந்த 80 நிமிஷம் கழிச்சு 3 கோல் அடிச்சு, அதுவும் அந்த 3 கோல்ல வந்து எல்லாம் நினைச்சிருப்பாங்க ஓகே லூயிஸ் டியாஸ் கேனு கோல் அடிச்சிருப்பாங்கன்னு. அதான் கிடையாது. இதுல சிரிப்பே வந்து இந்த லெனார்ட் கால், அவங்க டீனேஜர் ஒரு கோல், ஒரு அசிஸ்ட், அண்ட் ஒலிசே திரும்ப அசிஸ்ட் போட்டுட்டு இருக்காரு. ஸோ அவங்க டீமாவே வந்து ஃபயர் பண்றாங்க. அது வந்து ரொம்பவே முக்கியம். எவ்வளோ காம்படிஷன்ஸ் நீங்க விளாடுறீங்களோ அவ்வளோ பிளேயர்ஸ் உங்களுக்கு தேவை. எல்லா பிளேயர்ஸும் கான்ட்ரிபியூட் பண்ணணும். அண்ட் பயனுக்கு வந்து இந்த சீசன் ஆர்சனலோட ஸ்லிப் ஆனாங்க, பட் அதை தவிர வந்து ஸ்லிப்பே ஆகலை பெருசா இந்த சீசன். ஸோ பயனோட கேம் தான் நினைக்கிறேன் இது. நீ சொன்ன மாதிரி தான் இந்த கேம்ல வந்து யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஃபைனல்ஸ் வரையும் போய் ஃபைனல்ஸ் ஜெயிக்கிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்கு. யூஸ்வலாக இந்த மாதிரி கேம் செமிஸ் ஃபைனல்ஸ்ல தான் வரும். பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து குவார்டர்ஸ்லேயே போட்டு ஒரு பெரிய தலையை வந்து எலிமினேட் பண்ண போறாங்க. பகுதியே அப்படிதானே, தலைன்னு பாக்குறது தான். ஆஹா, அந்த பகுதியே அந்த மாதிரி தானே இருக்கு. அதாவது அந்த சைடு நீ பார்த்தனா எல்லா பிக் டீம்ஸ், அதாவது இப்பவே மேன் சிட்டி போயிட்டாங்க ரியல் மேட்ரிட் டை இருந்தனால. அப்புறம் அங்கே பார்த்தனா லிவர்பூல் கலாட்டா சாரே போனாங்க. PSG
அவங்க செல்சியை போட்டு வந்தாங்க. ஸோ அந்த சைடு ரொம்பவே மோசமான சைடு. ஸோ இப்போ இந்த கேம் ஜெயிக்கிறோம், நெக்ஸ்ட் PSG ஆடணும், அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் இருக்குது. ஆனாலுமே நான் என்ன அதான் சொன்னேன், கிளியராக சொல்லிட்டோம், இந்த கேமில் ஜெயிக்கிறவனுக்கு ஹை ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் UCL. பிகாஸ் அவங்க வந்த பாதையிலே எல்லா டிஃபிகல்ட் டீம்ஸையும் ஆடிட்டு வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் இந்த 2 டீம் உனக்கே தெரியும், நிறையா UCL அடித்த டீம்ஸ் இவனுங்க. ஒரு பக்கம் மேட்ரிட் 15, இவனுங்க 6. ஸோ எனக்கு தெரிஞ்சு UCL ஜெயன்ஸ்னு நான் இந்த 2 டீமை சொல்லலாம். ஆனால் அதான் எனக்கு க்ளோஸாக போகும், கண்டிப்பாக டைட்டாக போகும். மேட்ரிட் பிளேயர்ஸ் ஃபுல் எஃபர்ட் கொடுப்பாங்க, மேட்ரிட் ஜெயிச்சா நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் பயன் வந்து இந்த சீசன் ஃபார்ம் வந்து ஸ்லிப்பே ஆகலை. ஓகே, பயங்கர டேஞ்சரஸாக ஆடி இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரியல் மேட்ரிட் ஏதாவது 1-2 மிஸ்டேக்ஸ் பண்ணாலுமே அதை கேபிட்டலைஸ் பண்ண ரெடியாக இருப்பாங்க. அண்ட் மோஸ்ட் டேஞ்சரஸ் டீம்னால ஏதோ ஒரு ஆங்கிளில் கண்டிப்பாக பயன் உள்ளே போயிடுவாங்கன்றது எனக்கு ஃபீல் ஆகுது. பட் எனிதிங் கேன் ஹேப்பன். அதாவது சொல்கிறேனே, இவங்களும் ஜெயிக்கலாம், அவங்களும் ஜெயிக்கலாம். பட் பயன் ஆர் டூ ஸ்ட்ராங்குன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கரெக்டு தான், நானும் அதான் நினைக்கிறேன். பட் ராங்காக ப்ரூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக UCL எடுத்துட்டு போங்க, பேசுவோம் அதை UCL எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஆமா, பயனே ஜெயிச்சிட்டாங்கன்னு ஏன் அப்புறம் மேட்ரிட் வந்து அந்த ஒரு ஹைய வந்து நீங்க தான் ஒரே ஒரு டீம் சும்மா எங்களெல்லாம் நீ சேர்த்துக்காடே எனக்கு வேலை விட்டு. அதாவது அவங்க சிட்டி பயனே போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் பார்சிலோனா போட்டனா மேபி அந்த எல் கிளாசிக்கோ ஃபிக்சர்னால அவங்களும் ப்ரெஷர் ஆகலாம். பட் பார்சிலோனா தவிர எவன் வந்தாலுமே அவங்க ஜெயிச்சிருவாங்க. அது நாங்களாம் ஃபஸ்ட்டு வரணும்னா எங்களை ஃபஸ்ட்டு பார்சிலோனா ஜெயிச்சுட்டு வரணும். எனக்கு இப்போ இருக்க ஃபார்முக்கு தெரில. சரி, ஃபஸ்ட்டு இவங்களை முடிப்போம், நான் எங்கள் கேமுக்கு அப்புறம் வரேன். ஆனால் நீ எங்களை ஐபி ஏத்தாங்க வேணா. ஓகே 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 ரைட். ரியல் மேட்ரிட் பற்றி பேசிட்டோம். அடுத்து பார்சிலோனாவோட மேட்ச் அகெயின்ஸ்ட் அத்லெட்டிகோ மேட்ரிட். ஆக்சுவலாக இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் லா லீகா கேம் நடக்க போகுது. அதுவும் வந்து பார்சா அத்லெட்டிகோ தான் ராஷட் ஸ்ட்ரைக்கராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் நம்ம UCL பற்றி பேசுவோம். UCLன்னு வந்துட்டாலே வந்து பார்சிலோனா வெர்சஸ் அத்லெட்டிகோ, பார்சிலோனா தான் கிளியராக ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அண்ட் என்னதான் அத்லெட்டிகோ நல்ல ஃபார்மில் நிறைய கோல்ஸ் அடிச்சுட்டு வந்தாலும் பார்சிலோனா வந்து அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் கேம் கேம்ப் நோவில் அவங்க லாஸ்ட் 25 கேம்ஸ் ஜோக்கவே இல்லை. அத்லெட்டிகோவோட 20 வருஷமாக வந்து அத்லெட்டிகோ ஜெயிக்கவே இல்லை கேம்ப் நோவில். அண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது அண்ட் ஆல்சோ வந்து பார்சிலோனா அட்டாக் பயங்கரமாக ஃபயர் பண்ணுறாங்க. லாஸ்ட் 13 கேம்ஸ் வந்து க்ளீன் ஷீட்டே இல்லை UCLல. பட் ஸ்டில் அவனுங்க வந்து UCLலாம் இல்லை, ஓவராலாக லாஸ்ட் 13 கேம்ஸில் க்ளீன் ஷீட் இல்லை ஏதோ ஒன்று. பட் அதெல்லாம் தாண்டி அவங்க எவ்வளோ கோல் விட்டாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி கோல் அடித்து ஜெயிக்கிறாங்க பார்சிலோனா. ஸோ அது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். நீங்கள் வந்து கோல் அடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா கோல் விடுறது எப்போ வேணாலும் நீங்கள் விடலாம். அவங்க அட்டாக்கும் அத்லெட்டிக் அட்டாக்கும் வெறித்தனமாக இருக்குது. அவனுங்க ஹூலியான் அல்வாரஸ்லாம் 8 கோல் 4 அசிஸ்ட் 12 இன்வால்மெண்ட் போட்டு வச்சுருக்கான் லீகில். அதை தாண்டி வந்து உங்களுக்கு கிரீஸ்மன், சோர்லாத்து, லூக்மன்னு ஒரு பயங்கர ஃபயரான அட்டாக் இருக்குது. பட் பார்சிலோனா வில் வின்னு தான் எனக்கு தோணுது டெஃபினெட்லி இந்த கேம். நீ என்ன நினைக்கிற, யார் ஃபேவரட்ஸ்? எனக்குமே பார்சிலோனா வந்து இந்த டை ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லுவேன். பட் ஈஸியாக இருக்க போகிறது இல்லை. அத்லெட்டிகோ பார்சா எனி டைம் குட் டை. ஏன் அவங்க ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லுவேன்னா, எனக்கு கோப்பா டெல்ரேலே ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது 2 லெக்கில் வந்து அத்லெட்டிகோ மேட்ரிட் போட்டாங்க. அந்த ஒரு 4-0 லாஸ்க்கு அப்புறமே எனக்கு தெரிஞ்சு பார்சிலோனா வந்து ரொம்பவே அவங்க கேம் மாறிடுச்சு. அந்த டையே முடிச்சிருப்பாங்க லிட்ரலாக. ஸோ அவங்க கொஞ்சம் உஷாராக தான் வருவாங்க, கொஞ்சம் அசால்ட்டாக வரமாட்டாங்க. ப்ளஸ் இது சாம்பியன்ஸ் லீக் நைட்டுன்றனால ஃபஸ்ட்டு லெக்லேருந்தே அந்த இன்டென்ட்டை காட்டுவாங்க. அது ஃபஸ்ட் லெக் வேறு கேம்ப் நோ. கண்டிப்பாக எனக்கு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக பார்சிலோனா திருப்பி அத்லெட்டிகோட தோப்பாங்கன்ற எண்ணம் கிடையாது. ஸோ அத்லெட்டிகோ மாதிரி ஜெயிக்கணும்னா திருப்பி அந்த ஃபஸ்ட்லேருந்து பிரிக் பை பிரிக் தான் அவங்க டெவலப் பண்ணணும். நீ சொன்ன மாதிரி பார்சிலோனாவுக்கு வந்து நிறைய கோல்ஸ் கன்சீட் பண்ணுறாங்க, நியூ கேஸ்லோடையும் கன்சீட் பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு குவாலிட்டி இருக்குன்னா, நாங்கள் எவ்வளோ கன்சீட் பண்ணாலும் அதோட டபுள் மடங்கு எங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அந்த குவாலிட்டி எங்கள்கிட்ட இருக்குன்றது தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அது வருஷக்கணக்காக தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. எங்களுக்கு அட்டாக் ஸ்ட்ராங்கு, நாங்கள் எவ்வளோ கோல் மிஸ்டேக்கில் விட்டாலும் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணி நாங்கள் அட்டாக்கில் கோல் அடித்து நாங்கள் ஜெயிச்சுட்டு போவோம். ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அத்லெட்டிகோ மேட்ரிட் அண்ட் சிமியோனே டிஃபென்ஸை பொறுத்து தான் இந்த கேம் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம யூஸ்வலாக அத்லெட்டிக்கை பற்றி பேசும்போது அவங்க டிஃபென்ஸ் நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம் ஓவர் த இயர்ஸ். பட் இந்த சீசன் வந்து அப்படி கிடையாது. அவங்களும் ஒரு குட்டி பார்சிலோனா மாதிரி தான் இருக்காங்க. கோலும் விட்டுட்டு கோல்ஸ் நிறையாவும் அடிக்கிறது. ஸோ
அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஆஃப் பிளே வச்சு பார்சிலோனாவை சரி சீசனில் ஒரு தடவை போட்டிங்க, பட் அவ்வளோதான், அதுக்கு மேலே போட முடியாது. ஸோ திரும்பி அந்த சர்ப்ரைஸ் நடக்காதுன்னு எனக்கு ஆக்சுவலாக ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஏன் அந்த கான்ஃபிடன்ஸ் வருதுன்னு தெரியல. அடிச்சிடாதீங்களா அத்லெட்டிகோ, பட் ஸ்டில் பார்சிலோனா டெஃபினெட்லி ஜெயிச்சிருவாங்க. அண்ட் ஆல்சோ யமால் வந்து ஒரு ரெக்கார்டை நோக்கி போயிட்டு இருக்காரு. ஸோ 9 கோல் இன்வால்வ்மெண்ட்ஸ் யூசிஎல்ல ஆல்ரெடி இந்த சீசன். இன்னும் 1 அடிச்சாருன்னா அவர் ஹாலண்டோட ரெக்கார்டை பிரேக் பண்ணி யங்கஸ்ட் பிளேயர் டு டூ 10+ கோல் இன்வால்வ்மெண்ட்ஸ் இன் அ சிங்கிள் UCL கேம்பெயின்ன்ற ரெக்கார்டை அடிச்சு தூக்கிடுவாரு. ஹாலண்ட் 19 வயசுல பண்ணாரு, பட் யமால் வந்து 18 பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் எவனா பிரேக் பண்ணான்னு வைங்க, அதுக்கப்புறம் வருவாங்க, வேற லெவல் தான். கண்டிப்பா வருவாங்க. இப்பெல்லாம் குட்டி குஞ்சான்ஸ் நல்லா வளர்ந்து வராங்க. அந்த காலம் தான் இது. ஜென்சி வந்து இப்போ சீக்கிரமாவே எம்ப்ளாய்மெண்ட் பிடிச்சிடுறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக ஒருத்தன் வரதான் போகிறான், ஹிஸ்ட்ரி பண்ண தான் போகிறான். பட் அவங்க சீக்கிரமாக வர்றது முக்கியம் கிடையாது, அந்த லாஞ்சவிட்டி தான் முக்கியம். ரொனால்டோ, மெஸ்ஸி அவங்க கெரியரில் நீ பார்த்தோன்னா கன்சிஸ்டண்ட்டாக இயர்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ யமால்டே வந்து ஒரு நல்ல க்ரோத் இருக்குது, நல்லா ஷைன் ஆகிட்டு இருக்கான். இவனே வந்து இதே கன்சிஸ்டன்சியோட 12 வருஷம் இன்னும் 15 வருஷம் ஓட்டணுன்றது போது தான் வந்துட்டு அந்த டிசிப்ளின் தேவை, எல்லாமே தேவை. ஸோ அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் நல்லா ஸ்பார்க் எடுத்து ஸ்டார்டிங்கே சூப்பராக கெரியர் பில்ட் பண்ணுறாங்க, ஆனால் அதை தக்க வச்சுக்கிறாங்களா, அதுதான் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் யமால்கிட்ட கண்டிப்பாக ஹியூஜ் குவாலிட்டிஸ் இருக்குது. அவர் ஸ்கில்ஃபுல்லான பிளேயர், எல்லாமே அவன் நல்லா பண்ணுவான். ஸோ கண்டிப்பாக அவன்கிட்ட எதிர்பார்க்கலாம். அண்ட் இன்னொன்று, அத்லெட்டிகோ மேட்ரிட் இந்த டையை விட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் போகணுன்னா அவங்க டாக்டிக்கலி கண்டிப்பாக முடியும் அவங்களால. ஏன்னா டிசிப்ளின், அவங்க ஷேப்பில் இருப்பாங்க, டிஃபென்சிவ்லி செம டைட் இருப்பாங்க. பஸ்ஸே போட்டுருவோம் வச்சுக்கோ, கேப் நோக்கெலாம் போனால் கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான டீம் இருக்குது. அதை வச்சு நீ பார்க்கும்போது இந்த ஒரு ஆஸ்பெக்ட் வச்சு அவங்க அடிக்கலாம். பட் எந்த லெவலில் அவங்க குவாலிட்டி இருக்குது அதுதான் இங்கே இப்போ கேள்வி. ஸோ அது கண்டிப்பாக பார்சிலோனா லெவலுக்கு இருக்காது. 2 லெக்கு. ஸோ பார்சிலோனா செமிஃபைனல்ஸ் போயிடுவாங்க. ஸோ அதில் எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியுதுன்ற மாதிரி எனக்கு தெரியுது. தெரியல, அது கரெக்டு தான். ஆமாம், நீ சொன்ன மாதிரி அத்லெட்டிக்கோட டிஃபென்ஸை வச்சு தான் இந்த டை எப்படி நடக்கும், அவங்களால அந்த சர்ப்ரைஸ் கொடுக்க முடியுமான்னு நமக்கு தெரியும். பிகாஸ் வந்து ஹான்சி ஃப்ளிக் வந்ததுலேருந்தே வந்து UCLல பார்சிலோனா தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கோல்ஸு. அண்ட் அது மட்டும் இல்லை, அவனுங்க அதான் நம்ம சொன்ன மாதிரி க்ளீன் ஷீட்ஸ் வைக்கல. பட் நம்ம லாஸ்ட் ரவுண்ட்ஸ்லேயே பேசணும், ஹைலைனை கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுவோம். பட் இதுக்கு மேலே கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஹைலைன் தான் அவங்களோட ஒரு ஐடென்டிட்டியாக இருக்குது. அண்ட் அந்த ஐடென்டிட்டியை வச்சு எவ்வளோ கோல் விட்டாலும் கோல் அடிச்சிடுறாங்க. அண்ட் வந்து அதை கன்சிஸ்டண்ட்டாகவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து ஓகே, அதான்டா அவங்க ஃபிலாசபி. அந்த ஃபிலாசபியை நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, எவ்வளோ கோல் விட்டாலும் கோல் அடிச்சு ஜெயிக்கிறீங்க. ஆனால் கண்டிப்பாக கோல் அடிக்கலன்னு அதுதான் ப்ளேம் பண்ண முடியும். ஏன்னா அவங்க விடுறதே அது. இப்போ நியூகாஸ்லோடே அந்த கோல்ஸ்லாம் சாஃப்டான கோல்ஸு, ஹைலைனால தான் போச்சு. பட் அது ரிஸ்க் என்னன்னு தெரியும், அதை வச்சு தான் ஆடுறாங்க. ஸோ பார்சிலோனா அட்டாக் கிளிக் ஆகணும். ப்ளஸ் ரஃபீனியா இன்ஜூர்டு வேறு அந்த இன்டர்நேஷ்னலில். ஸோ அவரை எந்த அளவுக்கு ஃபிட்னஸ் இருப்பாருன்னு தெரியல. மிஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி மேட்சஸ்லாம் போட்டாங்க முன்னாடியே. வந்து அவங்க ஏதோ எத்தனையோ மேட்சஸ் மிஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. அது கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். பட் இருந்தாலும் ரேஷ்வர்டு வந்து எப்போ தான் ரஃபீனியா இல்லாத போது சான்ஸ் கிடைக்கிறதோ சூப்பராகவே ஆடிருக்கான் ரேஷ்வர்டு. பட் அது ஒரு கண்டிப்பாக மேஜர் மிஸ்ஸாக இருக்கும் பார்சிலோனாக்கு. அது ஆமாம், மிஸ்ஸு தான். பட் ஸ்டில் எனக்கு இந்த சீசன் ஃபுல்லாகவே UCLலையும் நம்ம பார்த்துக்கோம், ராஷ்வர்ட்லாம் வந்து சொருகிட்டு இருந்தான் குரூப் ஸ்டேஜில். இந்தியா அது இல்லாமல் உனக்கு நிறையா பேர் கோல் அடிச்சுட்டே ஃபெர்மின் லோபஸ், ஓல்மோ, ஃபெரான் டாரஸ், லெவன்டோஸ்கி, யமால் அப்படி நீ சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ வச்சுருக்காங்க. மிட்ஃபீல்ட்லையும் குமிச்சு போடலாம். ஸோ அது வந்து பெரிய மிஸ்ஸாக இருக்காதுன்னு எனக்கு தோணுது. பட் பார்ப்போம், எதுவுமே சொல்ல முடியாது. UCLல எனிதிங் கேன் ஹேப்பன். எஸ், ஓகே, அடுத்தது நம்ம கேமுக்கு போயிடுவோம். ஆர்சனல் vs ஸ்போர்ட்டிங். ஸோ கண்டிப்பாக இத்தனை ஃபிக்சர்ஸ் மதியில் கொஞ்சம் கன்சிடரபிள், கொஞ்சம் விளையாடக்கூடிய ஃபிக்சர்னால் எங்களுக்கு தான் கிடச்சிருக்கு. பட் நான் என்றைக்குமே வந்து ஸ்போர்ட்டிங்கை வந்து சாதாரணமாக எடுக்க மாட்டேன். ஒரு எனி டீம் குவார்டர் ஃபைனல்ஸ் ரீச் ஆகிறாங்கன்னா அவங்க குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் ரீச் ஆவாங்க. ஏன்னா ஸ்போர்ட்டிங் வந்து பார்த்துருப்போம், போர்டோவோடய ஒரு செம கம்பேக் போட்டு டாமினண்ட்டாக பண்ணி வந்திருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ரெஸ்பெக்ட் இருக்கும். அண்ட் ஆர்சனல் நம்ம இப்போ தான் வந்து EFL கப்பில் ஒரு மேஜர் லாஸ்க்கு அப்புறம், இப்போ இன்டர்நேஷ்னல் பிரேக் அப்புறம் இந்த FA கப் கேம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போகுது. அதுக்கப்புறம் ஆட போகிற கேம் இது. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு இன்டென்ட் காட்டி அவன் கண்டிப்பாக இந்த ரவுண்ட் ஜெயிச்சு தான் ஆகணும். எக்ஸ்கியூசஸே கிடையாது. ஏன்னா மித்த டீமுக்கு என்ன டை இருக்குன்றதை பாருங்கள், நமக்கு என்ன டை இருக்குன்றதை பாருங்கள். ஸோ நமக்கு இருக்க டை நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் நமக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, செகண்ட் லெக் வந்து நம்ம ஹோமில் தான் நடக்குது.
ஸோ அதே பயர் லெவர்குசன் கூட ஆடின அந்த ஃபார்முலா தான் நீங்கள் அவேல போய் டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் டெஃபிசிட்டில் இல்லாமல் வந்தாலே எனக்கு தெரிஞ்சு செகண்ட் லெக் நம்ம ஜெயிச்சிடலாம் எமிரேட்ஸில். பட் ஆனால் அதான் இதுவுமே வந்து இந்த டைம் வந்து ஆர்சனல் ஈஸியாக ஜெயிக்க போகிறாங்கன்னு நினச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படி இருக்காது, டஃப்பாக தான் போகும். பட் இருந்தாலும் ஆர்சனல் நெக்ஸ்ட் ரவுண்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் போய் பார்சலோனாவா ஆட போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் அது கூட போகலைன்னா பெரிய பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஆர்சனல் ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் நர்வியாக தான் இருக்கும். எனக்குமே அப்படி தான் இருக்குது. ஜெயிச்சிருவோன்னு ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு சைடு ஸ்போர்ட்டிங்கோட குவாலிட்டி தெரியும். சின்ன டீம்னு நினச்சி போனால் அவங்க எப்போ வேணாலும் கம்பேக் கொடுப்பாங்க. ஸோ ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் அவங்க ஒரு டீமாக கன்சிடர் பண்ணி தான் நம்ம விளையாட போகணும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் போவோம் நான் நம்புகிறேன். நீங்க எப்படி வேணாலும் போங்கடா, ஆனா வந்து கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டை. ஸ்போர்ட்டிங் வந்து செல்லக்குட்டி போர்டோ வேற போட்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ஆர்சனல் நீங்க எவ்வளவு கோல் அடிக்க முடியுமோ அடிச்சு காலி பண்ணிருங்க ஸ்போர்ட்டிங். உங்களுக்கு ஜிங்ஸ் போறியா இல்ல பெருமையா பேசுறியா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இல்ல 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 இதுல உள்குத்து இருக்குன்னு நினைக்கிறேன். பெருமையா தான் பேசுறேன். இல்ல நான் என்ன நினைச்சேன், சரி இவருங்க இவ்வளோலாம் சர்ப்ரைஸ் போட்டு போர்டோவெல்லாம் கம்பேக் கொடுத்து ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க இல்லையா. அவன் ஸ்ட்ரைக்கர் லூயிஸ் சுவாரஸ் வந்து கொலம்பியாவுக்கு வந்து ஆடினா, அவன் குரோவேஷியாவோட லூயிஸ் டியாஸ் அழகா பிளாட்டர்ல வச்சு கொடுத்தான் ஒரு சான்ஸ. அவன் பால் அடிக்க சொன்னா காத்து அடிச்சுட்டு இருக்கான். அதாவது நீ கொலம்பியா தோத்த கடை நான் கேட்கல, உன் வருத்தத்துல இங்க தெரிவிக்காத. இது வந்து UEFA சாம்பியன்ஸ் லீக், அதுக்கு வந்து அதான்டா. இல்ல இந்த UCLல நீங்க ஆர்சனல் மாதிரி டீம் எல்லாம் விளையாடும் போது ஒவ்வொரு சான்ஸுமே ரொம்ப முக்கியம். நீ அந்த சான்ஸை எடுக்க முடியலன்னு வையன், முடிஞ்சிச்சு, காலி பண்ணிடுவாங்க. நீ என்ன டீமா வேணாலும் இருந்துட்டு போ, நீ சான்சஸ் எடுக்க முடியலன்னா காலி பண்ணிடுவாங்க. பட் அதெல்லாம் தாண்டி ஸ்போர்ட்டிங் வந்து சும்மா ஜாலி ஜோக்குக்கு வந்து 4 கோல் அடிச்சுட்டு இருக்காங்க எல்லா கேமுமே. ஸோ போர்டோடையும் 4 அடிச்சாங்க, போன லீக் கேம்லையும் 4-2 ஜெயிச்சாங்க. ஸோ கோல்ஸ் பயங்கர ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கு. பட் அந்த ஆர்சனலோட டிஃபென்ஸை தாண்டி அந்த ஃப்ரீ ஃப்ளோயிங் அட்டாக் வந்து ஃப்ளோ ஆகுமா, மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸோ அதில் தான் வந்து அவங்களுக்கு வந்து மேஜர் டிஃபீட் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் சொல்லு ஆமா, இந்த அவங்களோட அந்த ஃப்ரீ ஃப்ளோயிங் அட்டாக் வந்து கொஞ்சம் இந்த பார்சலோனாவோட ஹைலைனு அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வையன், நல்லா உக்காந்து டிஃபென்சிவா சாலிடா இருந்து கிடைக்கிற சான்ஸ்ல போய் அட்டாக் பண்ணி கோல் அடிச்சிடலாம் நம்ம சொல்லலாம். பட் நீ ஆர்சனலோட அதெல்லாம் வந்து பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்லயே எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆர்சனல் கிளியரா வின் பண்ணிடுவாங்கன்னு. கிளியரா வின் பண்ணுவோம். அதாவது ஒழுங்கா ஆடினா கண்டிப்பா எங்க சைடு கேம் திரும்புவோம். பட் கண்டிப்பா அந்த EFL லாஸ் வந்து இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி தான். எப்போதுமே அந்த மாதிரி ஒரு ஹார்ட் லாஸ் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கேம்ஸ் கொஞ்சம் சின்சியராக ஒழுங்காக ஆடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அண்ட் போன மேட்ச் ஃபைனல்ஸ் தோற்றதுக்கப்புறம் அர்டேட்டா பண்ணதெல்லாம் நீ பார்த்துருப்பி. அதாவது அவங்க மெடல் வாங்கிட்டு கீழே இறங்கி செலிப்ரேஷன் வர்ற வரைக்கும் மொத்த டீமையும் நின்று வேடிக்கை பார்க்க வச்சான். எதுக்கு? அந்த வெறியை வந்து நெக்ஸ்ட் கேம்ஸ் சீசன் எண்டில் காட்டணுன்றதுக்காக. ஸோ கண்டிப்பாக அதை போட்டு காமிப்பான். அந்த செர்க்கி ஜகிள் பண்ணதெல்லாம் போட்டு காமிப்பான். ஸோ அந்த வெறி, அந்த ஃபியூவலை ஏற்றிட்டு கண்டிப்பாக இந்த சீசன் எண்டை நல்லா முடிச்சாகணும். அண்ட் ஸ்போர்ட்டிங்கை டெஃபினட்டாக ஜெயிச்சே ஆகணும். நெக்ஸ்ட் ரவுண்ட் செமிஃபைனல்ஸ் போய் தான் ஆகணும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அண்ட் நான் ஸ்போர்ட்டிங்கை வந்து ஹையாகவே ரேட் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் போன கேம் எல்லாரும் போர்டை தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லும் போது நான் ஸ்போர்ட்டிங் உள்ளே போகிறாங்கன்னு சொன்னேன். அப்போ என்னை வந்து கமெண்ட்டில் சொன்னாங்க, என்ன ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க. ஏன்னா ஃபஸ்ட் லைக் முடிச்சுட்டு சொல்கிறேன். பட் ஸ்போர்ட்டிங் வந்து புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறாங்க அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு UCL ஒரு நல்ல பழகி போன இடம் தான். பட் ஆனால் நாக் அவுட் ஸ்டேஜஸ், குவார்ட்டர் ஃபைனல்ஸ்ன்ற வரும்போது அவங்களுமே அவங்க பெஸ்ட்டை கொடுக்க பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஈஸியாக இருக்காது. அதான் சொல்கிறேனே, இந்த அவே கேமை வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். அவங்க ஹோமில் நிறையா அடிச்சுட்டு வந்தாங்கன்னா மேபி எமிரேட்ஸில் அவங்க ஒரு ஸ்டேல்மேட்டோ இல்லை க்ளோஸ் ரிசல்ட் போட்டு அவங்க உள்ளே போக பார்க்கலாம். இல்லை நாங்கள் வந்து அங்கே பயர் லெவர்குசன் மாதிரி ஒரு நீட்டான கேம் டெஃபிசிட்லாம் வந்தோன்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன கதைன்னு. அந்த வெறியெல்லாம் இறக்கி நீங்க ஸ்போர்ட்டிங்க செய்ய போறீங்க, அதை ஏன் இவ்வளோ ஜென்டிலா சொல்றேன்னு எனக்கு புரியல. பட் யா பாப்போம். ரெஸ்பெக்ட் ஸ்போர்ட்டிங். அதாவது எங்க பேரா இருந்தாதான் தெரியும். அதாவது எங்க டீம் என்ன பண்ணுவாங்கன்னு எங்களுக்கே தெரியாதுன்ற மாதிரி. இது வந்து குவார்டர்ஸ் தான்டா. உங்களுக்கு குவார்டர்ஸ்ல எல்லாம் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு எப்போ பிரச்சனை வரும்னா இந்த செமிஸ், ஃபைனல்ஸ், அப்பதான் பாட்டில் பண்ணுவாங்க. அப்பயும் வந்து டேலண்ட் குறைச்சல்லாம் கிடையாது. டேலண்ட் வந்து நீங்க ஆப்போனன்ட் டீமோட நல்ல ஃபார்ம், பெட்டர் பொட்டன்ஷியலோட தான் போவீங்க. அங்க போய் மென்டாலிட்டியில தான் நீங்க விடுவீங்க. ஸோ
அது இந்த மென்டாலிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபைனல் ஸ்டேஜஸ்ல தான் வரும், குவார்டர்ஸ்ல வராது. அதாவது இவ்வளவு பெருமையா பேசிட்டு நீங்க தோக்குறதுக்கு இன்னும் டைம் இருக்கு, இப்ப தோக்க மாட்டீங்கன்ற அதான் சொல்ல வர. அப்படிலாம் நான் சொல்லல. நீ அந்த பயப்படுறது வந்து இப்ப பயப்பட வேணாம், அப்புறமே பயந்துக்குறியா அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஆமா ரைட். ஆமா ரைட்டு. ஸோ யா ஆர்சனல் ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது எனக்கு. யா மூவிங் ஆன் டு த லாஸ்ட் கேம் நம்ம இன்னும் கவர் பண்ணல. ஸோ PSG vs லிவர்பூல். எனக்கு இந்த கேமுமே வந்து ஒன் சைடாக தான் போவோம். அண்ட் ஃபார் PSG, நான் யுனைடெட் ஃபேன் அகெயின்ஸ்ட் லிவர்பூல் அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் ரியலிஸ்டிக்காக பார்த்தாலே வந்து கண்டிப்பாக PSG தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்க. லிவர்பூல் இப்போ தான் 4-0 ஒரு செரி அடி வாங்கிட்டு வந்தாங்க. அண்ட் PSG வந்து லாஸ்ட் 5 கேமில் 4 வின்னு போட்டிருக்காங்க. லிவர்பூல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 கேமில் 3 லாஸை போட்டிருக்காங்க, ஒரே வின்னு தான். ஸோ சரியான அடி மேல அடியாக லிவர்பூல் வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் பிஎஸ்சியும் அடி மேல அடியாக கொடுத்துட்டு இருக்காங்க. லீக்ல 3-1 வின் பண்ணாங்க. ஸோ நிறையா எல்லாமே வந்து பிஎஸ்சி கையில் தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ PSG vs இங்கிலீஷ் ஆப்போசிஷன் வந்து காம்படிஷனே கிடையாது. கடைசி 6 கேம் அன்பீட்டனு. அவங்க 4 கேம் ஆடி இருக்காங்க நாக் அவுட்ஸில் UCLல, 4மே பொசுக்கிட்டாங்க இங்கிலீஷ் ஆப்போசிஷனா. அண்ட் யா இந்த சீசன் சொல்லவே தேவையில்ல. லாஸ்ட் டைலே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு சதைச்சிட்டு வந்தாங்க இந்த குவார்ட்டர்ஸுக்கு. ஸோ லிவர்பூல் ஃபேன்ஸ் கஷ்டமாக தான் இருக்கும். பட் யா வந்து PSG திரும்பியும் செய்ய போகிறாங்கன்னு தான் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ அந்த எவ்வளோக்கு எவ்வளோ அடி நீங்கள் கம்மியாக வாங்குறீங்களோ அது உங்களுக்கு நல்லது ரெஸ்ட் ஆஃப் த சீசனுக்கு. பட் யா பார்ப்போம் PSG டாமினேட்டிங் திஸ் கேம். எப்படி அடி வாங்கினாலும் ரெஸ்ட் ஆஃப் த சீசன் என்ன இருக்கு, சாம்பியன்ஸ் லீக் போயிடுச்சுன்னா UCL ஆமா UCL குவாலிஃபை ஆகுறதுக்கு லீக்ல அதுவும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ எல்லாத்துக்கும் தான். அதாவது FA கப்ல இப்போ இன்னைக்கு தான் ஒரு சுட ஒரு அடி 4-0 வாங்கினாங்க. அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் லீக்கும் போச்சுன்னா அவங்களுக்கு இந்த சீசன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எந்த காம்படிஷனும் கிடையாது. கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அந்த டாப் 4 டாப் 5 ரேஸ் தான். அதுவும் போச்சுன்னா கண்டிப்பாக இட்ஸ் அ வெரி பேட் சீசன் ஃபார் லிவர்பூல் தாங்க. அதுவும் சாலாவும் லீவ் பண்ணுறான் இந்த சீசன் எண்டில். நிறைய புது பிளேயர்ஸ் இன்னும் செட் ஆகாமல் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது கண்டிப்பாக டிஃபிகல்ட்டான சினாரியோ தான். பட் நானுமே என்ன யோசிக்கிறேன்னா PSG வந்து இந்த டையை ஜெயிக்க போகிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா PSG கரண்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. அண்ட் லாஸ்ட் கேம் வந்து செல்சியை செஞ்சு விட்டாங்க. அண்ட் இங்கிலீஷ் ஆப்போனன்ஸோட லாஸ்ட் சீசன் வரிசையாக தோக்க வச்சாங்க. லிவர்பூல் அடித்தாங்க, அப்புறம் ஆஸ்டன் வில்லா அடித்தாங்க, எங்களை அடித்தாங்க, அப்படியே சிட்டி அடிச்சுட்டு தான் வந்தாங்க. அதாவது அதில் ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ணதுன்னா ஆஸ்டன் வில்லா மட்டும்தான். லிவர்பூல் மேட்ச் கூட ரொம்ப க்ளோஸாக தான் போயிருக்கும், நல்ல மேட்ச் தான். பட் ஆனால் லிவர்பூலையும் நீ அப்படி ரூல் அவுட் பண்ணிட முடியாது. ஏன்னா இப்போ இன்றைக்கி சிட்டியை தோத்தாங்கன்னா சிட்டி ரொம்ப மோசமாக ஆடினாங்க. சிட்டி வந்து இப்போ நல்ல வேலை அவங்க வந்து மோசமாக சரி மோசமானா பயங்கரமாக ஆடினாங்க அந்த எண்ணத்தில் சொன்னேன். அதாவது அவங்க அந்த EFL கப் ஃபைனல்ஸ்க்கு அப்புறம் பெப் வந்து இந்த புதுசாக ஒரு டாக்டிக்ஸ் இறக்கி விட்டு இப்போ வந்து பயங்கர பீக் ஃபார்மில் இருக்காங்க சிட்டி. நல்ல வேலை ரியல் மேட்ச் அடித்து வெளியே அமிச்சிட்டிங்க. ஏன்னா இந்த ஃபார்மில் சிட்டி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பயண போகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் UCL அடிக்கிறதுக்கு ஏன்னா இந்த மாதிரி ஃபார்மில் இருந்தால் இப்போ கரண்ட்டாக சிட்டி வந்து கண்டிப்பாக பெப்பு மேக் பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு இம்பாசிபிள் பண்ணுறக்கூடிய ஆள் தான். ரியல் மேல் அமுச்சு விட்டீங்க, நல்லதாக போச்சு. பட் இன்னும் என்ன பிரச்சனைனா லீகில் எங்களுக்கு பிரச்சனை, அவனுக்கு கண்டிப்பாக வருவாங்க. ஆனால் இதுக்கு மேலேயும் நாங்கள் எதுவும் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டம். 9 பாயிண்ட் லீடில் இருக்கும். பட் ஓகே அது தனியாக அப்புறம் வருவோம். இந்த பகுதி பார்த்தோன்னா லிவர்பூல் ஓகே லிவர்பூல் வந்து இப்போ லிவர்பூல் அடி வாங்க போறாங்கடா. நான் தான் சொல்லிட்டேன்ல, இதுக்கு மேல என்னத்த சொல்றது. ஆமா லிவர்பூல் அடி வாங்க போறாங்க. கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்கப்பா கண்டிப்பா. ஏன்னா நான் லாஸ்ட் டை வந்து செல்சி ஜெயிப்பாங்கன்னா PSG ரொம்ப வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. அதனால இந்த வாட்டி லிவர்பூல் அண்டர் எஸ்டிமேட் பண்றியா கேக்குறேன். இப்போ லிவர்பூல் அண்டர் எஸ்டிமேட்னு சொல்ல முடியாது. ஓகே நான் சொல்றது வேணா கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேட்டடா இருக்கலாம். பட் யுனைட்டட் ஃபேன் அதனால PSG தான் இல்ல ரியலிஸ்டிக்கா பார்த்தாலே PSG தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்க. அதுவும் என்ன மொரட்டடி அத்தனை கோல் இந்த சீசன் UCLல வந்து PSG தான் அதிகம் ஆன் டார்கெட் அடிச்சிருக்காங்க. அண்ட் யா செகண்ட் பிளேஸ் லிவர்பூல் இருந்தாலும் லிவர்பூலை கம்பேர் பண்ணும்போது 10 கோல் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்காங்க. அதுவும் இப்போ லிவர்பூலோட டிஃபென்ஸ் வந்து இந்த சீசன் ஃபுல்லாவே ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையாவே இருக்கு. ஆமாம் அவங்க கொனாட்டே சென்டர் பேக்காக இருந்தாலும் கோமஸ் ரைட் பேக்காக இருந்தாலும் ஏன் வேண்டைக்கே வந்து அவரோட அந்த பீக்கில் கிடையாது இப்போது. ஸோ அதை எல்லாத்தையும் நீ வச்சு பார்க்கும்போது PSG அட்டாக்கு குவிச்சாலாம் வந்து செதைச்சிட்டு இருக்கான்.
11 கோல் இன்வால்வ்மெண்ட்ஸ் ஆல்ரெடி இந்த UCL கேம்பெயின்ல. இன்னும் 3 போட்டான்னு லாஸ்ட் சீசன் டெம்பேலேவே ஈக்குவல் பண்ணிடுவான்டா, அந்த லெவல்ல போயிட்டு இருக்கான். இத்தனைக்கும் அவன் வந்து அடிக்கிறதெல்லாம் வந்து சூப்பர் சப்பா வந்து அடிச்சுட்டு இருக்கான் அவன். ஸோ இப்போ இருக்கும் போது அண்ட் ஆல்சோ ஆமா அவன் பிளஸ் இவன் நம்ம அவங்களோட ரைட் பேக் ஹக்கீமி, மொரோக்கோல ஒன் ஆஃப் த ஃபியூ டீசன்ட் பிளேயர்ஸ். அவன் என்ன பண்ணியிருக்கான்னா இந்த சீசன் 5 அசிஸ்ட். ஸோ லாஸ்ட் சீசனுமே 5+ அசிஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபெண்டர் இன் UCL ஹிஸ்ட்ரி 2 சீசன் வந்து 5+ அசிஸ்ட் வச்சிருக்குது. ஸோ இப்படி பார்க்கும்போது அவனுங்க வந்து PSG வந்து ஓகே தோத்துருவாங்களா ரவுண்ட் ஆஃப் 16லேயே சொன்னோம். பட் அதெல்லாம் தாண்டியுமே நீ ஒவ்வொருத்தரையும் வந்து உன்னிப்பாக பார்க்கும்போது செதைச்சிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். ஸோ PSG டெஃபினெட்லி வந்து நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அண்ட் லிவர்பூல் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி தெரியும். பட் ரியலிஸ்டிக்கலி இந்த சீசன் வந்து அதுவும் இன்னைக்கு சிட்டி கேம்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போஸ்லாம் போய் ஃபேன்ஸோட அந்த சண்டை போட்டு நிறையா பிரச்சனையாச்சு. அப்புறம் ஸ்லாட் அவுட்டுன்னு நிறையா சொல்கிறாங்க. சாலா இந்த சீசன் விட்டு போகிறான். ஸோ மேஜர் ரீபில்ட் இருக்குது அவங்களுக்கு. அண்ட் லாட் ஆஃப் வோஸ் ஃபார் லிவர்பூல். பட் பிஎஸ்ஜிக்கு இட்ஸ் கோயிங் டு பி a great time. லிவர்பூல் ஃபேன்ஸ்லாம் பாதியிலே மேட்ச் விட்டு போயிட்டாங்க. அவங்கலாம் 60 நிமிஷத்துலேயே எந்திச்சு வெளியே போயிட்டாங்கடா. அந்த மாதிரி ஒரு பார்த்துக்கோ. இன்னும் 2 நாள்ல PSG இருக்கும் போது கண்டிப்பாக பிஎஸ்ஜிக்கு தான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். பட் இருந்தாலும் இது ஒரு ஹியூமிலேஷனாக இருக்காது. எனக்கு கேட்டால் க்ளோஸாக தான் போகுது, டீசெண்டாக தோக்க போகிறாங்கன்னு எனக்கு தோணுது. தெரியல. பட் ஆனால் இந்த வாட்டி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது 4 மேட்சுமே சிமிலராக தான் பண்ணியிருக்கோம். அதாவது நெக்ஸ்ட்டு செமிஃபைனல்ஸ்க்கு போகிறது வந்து பயன் வர்சஸ் பிஎஸ்ஜின்னு சொல்லியிருக்கோம். இந்த பக்கம் பார்சலோனா வர்சஸ் ஆர்சனல்னு சொல்லியிருக்கோம். பட் இதில் ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆனாலுமே அவ்வளோதான். உண்மையிலே வந்து ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டராக தான் இருக்கும். ஏன்னா இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சொல்லக்கூடிய சாய்ஸஸ். அதனால நம்ம சொல்லலை, நமக்கும் இதான் ஃபீல் ஆகுது ஸ்ட்ராங்காக. ஸோ அப்படி பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு அப்செட் நடக்கணும். எந்த மேட்ச் சொல்லுவ நீ? எனக்கு வந்து டெஃபினெட்லி ரியல் பயம் தான். பிகாஸ் ஆஃப் கோர்ஸ் ரியல் மேரிட் என்னைக்கு வேணாலும் ஆமா அதவே அப்செட் சொல்ல முடியாது. பட் எனக்குமே அதான் தோணுது. ரியலிஸ்டிக்கலி அப்செட்டா இருக்கும் ஃபார்ம் படி. பட் ஸ்டில் வந்து டெஃபினெட்லி யாரும் சர்ப்ரைஸ் ஆக மாட்டாங்க மேட்ரிட் ஜெயிச்சு நெக்ஸ்ட் ரவுண்ட் போனா. கண்டிப்பா எனக்குமே அதே தான் ஃபீல் இருக்கு. ஸோ கண்டிப்பா ஒரு வழியாக ரொம்ப அந்த லேட்டஸ்ட் இயர்ஸ்லாம் பார்க்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ முடிஞ்சா 2 பேரில் யாராவது வாட்ச் அலாங் போட பார்க்குறோம். இது வரைக்கும் நம்ம வாட்ச் அலாங் போடல சேனலில். ஸோ வாட்ச் அலாங் போட்டு என்ஜாய் பண்ணி பார்ப்போம். அதனால் கைஸ் எனக்கு தெரிஞ்சு ப்ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ரிவ்யூவில் சந்திப்போம் என்ன நிலமைன்னு. இவ்வளோ சொல்லியிருக்கோம். இதில் எதை மாறி நடந்திருக்கலாம் எல்லாமே நம்ம ரிவ்யூவில் பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் ரெகுலராக ரீச் ஆகும். பை கைஸ்.